சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இன்றைக்கு நான் பேச இருக்கும் சப்ஜெக்ட், மிரக்கிள் இஸ் இன் யுவர் மவுத். அற்புதம் நம்முடைய வாயில் தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்களில் 100% அவர் வார்த்தைகளினால் செய்தார். லாசருவே வெளியே வானார். He didn't do any action, only words. நம்ம தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலில் மீன்ஸ் in the DNA of God, a telomeres of God. அதனால் அதை நம்ம இழந்துட்டோம். ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாகிறோம். பிரஜைகளில் இப்போ நம்ம இந்திய நாட்டு பிரஜையில் பார்த்திங்கன்னா சாதாரண குடிமகன், அதுக்கப்புறம் அசம்பிளிக்கு போகிறது, மினிஸ்டர் ஆகிறது, பதவி, அப்போ பொறுப்பு அந்த நாட்டுக்குள்ள. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து வசிக்க ஆரம்பிக்கவில்லை. The Lord was speaking to me that there are 3 stages of intimacy with the Lord. ஆண்டவரோடு கொள்கிற உறவிலே 3 தளங்கள். நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டால் ஹைஸ்கூல், காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட் 3 இருக்குது. அதை மாதிரி கேம்ஸில் எடுத்துக்கிட்டால் a person has to be state football player, then he has to be national football player, then he will be selected for Olympics. These 3 are different stages. இயேசு கிறிஸ்து முதல்ல சீஷர்களை ஊழியக்காரர் என்று அழைத்தார். ஊழியக்காரர், நம்ம வீட்டில் ஊழியக்காரர் இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வராங்க, வேலை செய்கிறாங்க, போயிடுறாங்க. they are not with me 24 hours. ஆனால் உங்களை நண்பர்களே என்று அழைக்கிறார். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 verse 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அவர் சிநேகிதருங்க பட்டம் கொடுக்கிறார். 3 ஸ்டேஜ்னு சொன்னேன். ஒன்று ஊழியக்காரர், தட் இஸ் ரெக்ரூட்மெண்ட், அப்ரெண்டிஸ்ஷிப், ட்ரைனிங் பீரியட். அது பாஸ் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 3rd ஸ்டேஜ் மணவாட்டி. ஊழியக்காரன் என்னென்னா அவர் ஊழியத்துக்கு போகும்போது இருப்பான். அவர் ஊழியம் முடித்த உடனே அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவார், அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. சிநேகிதன் கேன் கம் அட் எனி டைம், ஃப்ரெண்ட் கேன் கம் அட் எனி டைம். என்னுடைய நண்பன் 11 மணிக்கு நினச்சி ஏதாவது ஒரு அவசரமாக பார்க்கணுன்னா வரலாம், ஆனால் ஸ்டாஃப் வர முடியாது. 9:30 to 5:30 they will be with me, then they are gone. அதுக்கப்புறம் அந்த நண்பனுக்கு ஃப்ரீடம், எப்போ வேணாலும் வரலாம், போகலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, வரட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. சும்மா கதவை தட்டலாம். என்னடா 11 மணிக்கு கதவை தட்டுற, தூங்கணுமா? என்னடா 11, நான் உன் ஃப்ரெண்டு, எப்போ வேணால் வருவேன், 1 மணிக்கும் வருவேன் சொல்லுவானா மாட்டார். அது நண்பன். ஆனால் பிரைடு, மணவாட்டி, அவள் எப்பவுமே வசிக்கிறவன், கூட வசிக்கிற மணவாட்டி என்பவள் ஆண்டவரோடு வசிக்கிற ஒரு நிலை. இந்த 3 ஸ்டேஜில் நம்ம பிரைடல் ஸ்டேஜுக்கு வரவே இல்லை. இந்த 3 ஸ்டேஜை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான். அழைக்கப்பட்டவர்கள சோசன் பீப்புளில் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். கிதியோன் ஆர்மிக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவன் சொன்னால் நீங்கள் சண்டை போடணுன்னா போடலாம், வீட்டுக்கு போகணுன்னு ஆசை உள்ளவங்களாம் போயிடலாம் அப்படின்னு. பீப்புள் லெஃப்ட். They were called to be soldiers, but they were not selected for the battle. அதுக்கப்புறம் அவங்க அதுலேயும் அவன் 10,000 பேரில் ஆண்டவர் சொன்னார், அவங்களெலாம் தண்ணி குடிக்க சொல்லு, தண்ணியை கையில் கோரி நாக்கில் நக்கி நாய் மாதிரி குடிக்கிறவன் நம்ம செலக்ட் பண்ணு அப்படின்னார். அந்த அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000. 10,000 உண்மையானவர்கள் 300 பேர். திஸ் இஸ் செலெக்ஷன். அப்போது நிறைய வந்தாங்க. 20,000, 10,000, 300. அந்த பிரைடல் ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். அதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நண்பர்கள்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் மணவாட்டி. அவர் மணவாட்டி அப்படி ஒரு நண்பன். இங்கே ஜீசஸ்ஸு, இங்கே நம்ம நண்பர்கள். த பைபிள் சேஸ், ட்ரா க்ளோஸ் டு மீ, ஐ வில் ட்ரா க்ளோஸ் டு யூ. இங்கே ஜீசஸ் நண்பராக இருக்கிறாரு, நம்ம அவருடைய நண்பர். என்ன சொல்கிறாரு? ட்ரா க்ளோஸ் டு மீ, ஐ வில் ட்ரா க்ளோஸ் டு யூ. நீ என்னை நெருங்கி கிட்ட சேர், நான் உன்னை கிட்ட சேர்வேன். அப்படி வராது. இது இன்க்ரீசிங் இன் இன்டிமசி, நெருக்கத்தில் வளர்வது. அப்படி வராங்க. when they come to a very close pasture, Jesus goes inside. மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லுது. இந்த ஸ்டேஜில் ஜீசஸ்ட்ட நம்ம ட்ரா க்ளோசர் கம் டுகெதர் அண்ட் merge. That experience has happened to me. I was drawing close to Jesus and he was drawing close to me. One stage he entered into me. Miracle started. அதுக்கப்புறம் அவர் ஜான் 14:23 சொல்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவர்கள், அப்பொழுது நானும் பிதாவும் அவனோடு வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுறது மணவாட்டி. கரை திரையற்ற மணவாட்டியாக வாசம் செய்ய ஒரு அனுபவம். இந்த பிரைடல் ஸ்டேஜுக்கு ஐ ஆம் ட்ராயிங் வெரி க்ளோஸ் டு பிகம் த பிரைட். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வழக்கமாக பிரேக் ஆகாது, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். அது மாதிரி ஐ காட் என்கேஜ்ட் வித் காட் most of the time, 3-4 hours. டிசைபிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. கெத்சமனேயில் 1 hour அவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க தூங்கிட்டாங்க. அப்போ ஃப்ரெண்டு லெவல்லே இருந்தாங்க. அவங்க பிரைடல் லெவலுக்கு வரணுன்னா, மணவாட்டின் தளத்துக்கு வரணுன்னா என்ன செய்திருக்கணும்? அவர் அங்கே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஒரு 10 அடி தள்ளி நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்கணும். ட்ரா க்ளோஸ் டு மீ, ட்ரா க்ளோஸ் ஒன்றா. அதான் பைபிள் சொல்கிறது, he who is united with God's spirit is of one spirit. He who is united with the wife is of one flesh. He who is united with the spirit is of one spirit. அப்போ 2 விதமான உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று விசிபிள் வேர்ல்ட், இன்னொன்று காணப்படாத உலகம். ஊழியக்காரனும் நண்பரும் காணப்படும் உலகத்தில் செயல்படுபவர்கள். ஆனால் மணவாட்டி இன்விசிபிள் கிங்டமில், சூப்பர் நேச்சுரல் கிங்டமில் அவள் செயல்படுபவள். அதனால் இன்விசிபிள் கிங்டம்க்கும் விசிபிள் கிங்டம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, விசிபிள் ரியாலிட்டி வி லைக், கண்ணால் பார்த்தா நம்புவோம். கண்ணால் பார்க்காததை நம்ம நம்ப மாட்டோம். அதுமாரி நமக்கு சந்தேகம் வரும், இருக்காது. எப்படி பரலோகத்தை பார்க்க முடியும்? பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, த இன்விசிபிள் ரியாலிட்டி
இஸ் மோர் ரியல் தேன் த விசிபிள் ரியாலிட்டி. காணப்படும் உலகின் உண்மையை விட காணப்படாத உலகத்தின் உண்மை என்னது? அதுதான் நித்தியமானது. அப்போஸ்தலன் பவுல் இதை புரிஞ்சிட்டார். He was the bride of Christ. அவர் என்ன சொல்கிறாரு? 2 Corinthians 4:17-18 அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனம் எனக்கு நான் அநேகமாக எங்கள் மெசேஜஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மெசேஜ் நான் கோட் பண்ணுறேன். 2 Corinthians 4:17 and 18. அப்போது அதில் என்ன சொல்கிறார்? that which is seen is temporal, that which is not seen is eternal. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். சொல்கிறீங்களா? நீங்கள் மூளையிலேருந்து சொல்கிறீங்களா அல்லது அனுபவத்திலேருந்து சொல்கிறீங்களா, ஆவியிலேருந்து சொல்கிறீங்களா தெரில. பைபிளில் சொல்லியிருக்கு, அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவர் சொன்னார், யூ கோ டு எ ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னாரு. எதுக்கு மெடிக்கல் ஸ்டோரு, என்ன மருந்து வாங்குறது அப்படின்னா? இல்லை போ, அதுக்கப்புறம் அங்கே சொல்கிறேன். நான் திருச்சியில் உள்ள பிக்கஸ்ட் மெடிக்கல் ஸ்டோருக்கு போனேன். பெரிய ஸ்டோர், இந்த பூரம் கபர்ட்ஸ் மெடிசன், அங்கே பூரா மெடிசன். டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாருன்னா இவ்வளோ மெடிசனில் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு அங்கே நின்றுட்டு பார்க்குறேன். இங்கேருந்து அப்படி ஏரியல் வியூ மாதிரி எல்லா மெடிசன் பார்க்குறேன். அங்கே கவுண்டரில் இருக்கேன். சார் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, என்ன மாத்திரை வேணும்? ஒரு மாத்திரை வேண்டாம்னா இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகிறோம்ப்பா உங்கள் கடையை. சரி நின்றுட்டு போ, ஒதுங்கி அங்கே நில்லு அப்படின்னா. சரின்னு கடைசி கோடியில் போயிட்டு அப்படி பார்த்தேன், சர்வே பண்ணேன். எவ்வளோ மாத்திரை? ஒரு 8000 பாட்டில்ஸ் இருக்கும் அப்படின்னா. உடனே நினச்சேன், that which is seen is temporal, that which is not seen is the word of God. உடனே பைபிளில் அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், நோய் வர்றதுக்கு முந்தையே சோமாயிடுச்சு. அப்போ இந்த இந்த வசனத்தை நம்ம நம்புகிறோன்னு சொன்னீங்களே, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள்னு சொன்னவர் தழும்போடு என் கூட தான் இருக்கார். அப்போ அந்த தழும்புக்கு நான் கல்வாரிக்கு போக வேண்டியதில்லை. இஸ் வித் மீ. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள்லாம் எப்படி செய்தார்? பெரிய அற்புதம் இருந்தது. லாசருவை உயிரோடு எழுப்புறது. அதுக்கு இப்போ உயிரோடு எழுப்ப போகிறேன். 4 நாள் ஆச்சு. ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 4 நாளில் ஹார்ட் நின்றோம், ரத்தம்லாம் உடஞ்சி போயிருக்கும், சரீரமே அழுகி போயிருக்கும். அதனால் இப்போ எனக்கு ஒரு 20 நிமிஷம் வேணும் எக்ஸசைஸ் செய்துட்டு கடைசியில் கல்லை புரட்டி தள்ளுங்கள் அப்படின்ட்டு இப்படிலாம் அப்படி இந்த சினிமாவில் காட்டுவாங்கள்ல, அது மாதிரி இது பண்ணிட்டு ஏதாவது செய்தாரா? உள்ள நுழைஞ்சா சும்மா லாசருவே வெளியே வா, ஏதோ பெட்ரூமில் படுத்திருக்க மாதிரி வெளியே வான்னார். அதே ஆண்டவருடைய சாயலில் ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சாயலின்படி ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருந்தா நம்ம ஏன் லாசருவே வெளியே வா மாதிரி, மோகன் செத்து போயிட்டியா வெளியே வா அப்படின்னு ஏன் சொல்லலை? காரணம், நம் ஊழியக்காரராக இருக்கிறோம் அல்லது ஃப்ரெண்டாகவும் இருக்கிறோம், மனவாட்டியாக இல்லை. henpecked husband, Jesus is a henpecked husband. That means மனவாட்டி என்னெல்லாம் சொல்கிறாரோ ஓகே செய்துறேன் முடிச்சிடறேன் அப்படின்வார். பிள்ளைங்கதா உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒய்ஃப் கேட்குதா? அல்லது ஒய்ஃப் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ? அநேக பேர் சிரிக்கிறத பார்த்தா கேட்கலன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அப்பா சொன்னவர், உனக்கு இல்லாததா மகளே ஓ அப்படின்வார். த ஃபஸ்ட் sermon ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அபவுட் த கிங்டம். அந்த கிங்டமை கொண்டு வந்து நம்முடைய காணப்படாத ராஜ்யத்தை காணப்படும் இந்த உலகத்தில்
புகுத்துவதற்காகவே இயேசு வந்தார். அது மாத்திரமல்ல, நமக்கும் அந்த வேலையை கொடுத்துட்டு போனார். நான் 3 வருஷம் காணப்படாத தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிட்டப்பா, நீங்கள் இனி பேசுங்க அப்படின்னார். ஜீசஸ் ஃபஸ்ட் சர்மன் இஸ் அபவுட் த கிங்டம். ஜீசஸ் லாஸ்ட் சர்மன் இஸ் அபவுட் த கிங்டம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி, நான் இப்படி நிற்கிறேன், இது திரும்புதல். நீ என்ன செய்துட்டு இருக்கியோ அதுலேருந்து 180 டிகிரி திரும்புகிறது தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புகள்னு சொன்னார். சுவிசேஷத்தை விசுவாசிகள். சுவிசேஷத்தை விசுவாசம் என்ன நடக்கும்? மேத்யூ 10:7. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் எதை பிரசங்கிக்கணும்? கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். அட் ஹேண்டுன்னா என்னதுங்க? ஒரு சாக்லேட் கையில் வச்சுருக்கீங்கன்னா அட் ஹேண்டுன்னா கையில் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். தமிழ் பைபிளில் சமீபமாக இருக்கிறதுன்னு இருக்கு. கரெக்ட். கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் உன் கையில் இருக்கிறது. மேத்யூ 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் கடையில் போய் வாங்கலாம். என்ன சொன்னார்? கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும்னா வீட்டில் வந்து கொடுக்கப்படும். ஹோம் டெலிவரி. ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு கேன்டீன்லேயும் போய் சாப்பிடலாம். ரூம் டெலிவரி. தோசை ஆர்டர் பண்ணால் ரூமுக்கே வந்துடும். அது மாதிரி கூட கொடுக்கப்படும்னு சொன்னால் இட் இஸ் ஹோம் டெலிவரி. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வீட்டிலருந்தே தேடலாம். தேவனுடைய ராஜ்யம் தேடுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போக வேண்டாம். வீட்டில் இருந்தால் யார் வேணாலும் தேடலாம். தேடுனா எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் என் வாழ்க்கையில் 50 வருஷமாக கரெக்டாக இருக்கு. நான் பணத்தை தேடியே போல, பணம் என்னையே தேடி வருது. அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணார் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. ஒரு லெவலில் அவருக்கு இன்னும் திருப்தி இல்லையா, பிரசங்கம் பண்ணது இன்னும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அந்த ஃபீலிங் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் should end in resurrection. உயிர்த்தெழுதல் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறத கம்ப்ளீட் பண்ணும். அதனால் அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் முடிவு. ரிசரக்ஷன். Resurrection. Resurrection in our finance, resurrection in our health, resurrection in every aspect of our life, seeking the kingdom of God. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய அரசிற்கு உரியவைகளை அநேக தெளிவான சான்றுகளின் மூலம் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை நடத்தும் ராஜா செத்து போனவர் அல்ல. சூழ்நிலையை அனலைஸ் பண்ணக்கூடாது. தண்ணியில் நடனாரு, நான் நடக்கிறேன், அவ்வளோதான். தண்ணியில் நடக்க முடியுமா? வாட் இஸ் அ மிரக்கிள்? மிரக்கிள் இஸ் காட்ஸ் சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் against the circumstances, against natural law. இயற்கையின் விதி அதுக்கு விரோதமாக, நம்ம கண்ணால் காண்கிறதுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர் தேவன். அவர் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட நாம் சூழ்நிலை கண்டு மிரளக்கூடாது. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசைப்படுறவன் காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் சாப்பிட்டு தூங்கினான்னா அவன் ஒலிம்பிக் போவானா? அவன் ஸ்கூல் பிளேயராக கூட மாற மாட்டான். சரியா? என்ன செய்யணும்?
4 மணிக்கு எந்திரிச்சு ஊற போட்ட சுண்டைக்கடலையை சாப்பிட்டுட்டு பச்சை மூட்டையை வாயில் ஊற்றிட்டு ஓடணும் ஓடணும் ஓடணும். எவ்வளோ நேரத்துக்கு? 100 மீட்டர் ஓடுறதுக்கு இவன் காலையில் 4 மணிலேருந்து ஓடணும். எவ்வளோ நாள் ஓடணும்? ஒலிம்பிக் புறப்படுற பிளேனில் ஏறுற வரைக்கும் ஓடணும். ஃபார் அ பர்சன், ஒரு வீரன் வீராங்கனை கோல்ட் மெடல் வாங்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசமோ அவ்வளவு பிரயாசம் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கற்பாறையாக மாற்றுவது. அதனால் டோன்ட் திங்க் இட் இஸ் சிம்பிள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்க்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் எல்லாரும் நினச்சிட்டோம் கடுகளவு போதும்பா, அவரே சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன மலையாக வரப்போகுது? நமக்கு வர்றது சின்ன குன்று வரும், சின்ன பாறை வரும், மலையெல்லாம் நமக்கு வராது. அதனால் கடுகளவு விசுவாசம் போதும். நான் சொன்னேன் கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்த்தால் மலையளவு விசுவாசம் வைத்து என்ன செய்யலாம் என்று பார்க்க விரும்புகிறேன். மலையளவு விசுவாசம் தான் என்ன செய்யலான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் மலையளவு விசுவாசம் இருந்தால் பரலோகத்தை பூலோகத்தில் இறக்கலாம், மலையை தண்ணீரில் மிதக்க விடலாம், ஆனால் மலையளவு விசுவாசம் இருந்தால் பரலோகத்தை உங்கள் ஹாலில் இறக்கிடலாம். ஒரு தடவை டிஜிஎஸ் எங்கள் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வந்தார். ரெக்கார்டிங் வந்தோடனே ரைட் நவ் ஐ see that lady is having boil in the head. I command the boil to disappear அப்படின்னாரு. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பாயில் இருக்கிற லேடியை பார்க்குறேன், அந்த தலையில் உள்ள கட்டி மறையிறத பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே, இந்த ப்ரோக்ராம் என்னைக்கு நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவோன்னு எனக்கே தெரியாது, வர்ற அன்னைக்கு அந்த லேடி தலையில் கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ன. கட்டி உருவாகிறதுக்கு முந்தி நான் சொல்கிறேன், இனிதான் கட்டி உருவாகி இதை நீ என்னைக்கு ப்ளே பண்ணுறியோ அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அன்னைக்கு அந்த பொம்பளை கட்டி சரியாகும் அப்படின்னாரு. எனக்கு தலையும் புரியல காலம் புரியல. நான் இவர் கட்டி வந்து நம்ம ப்ரோக்ராம் போடுற அன்னைக்கு அந்த லேடி டிவியை ஆன் பண்ணி ரிமோட்டில் ஆஃப் பண்ணாம இந்த சென்டென்ஸை கேட்டு கட்டி மறையும்னா இது என்னடா இவர் என்னமோ சொல்கிறார், ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஞாபகத்தோடு வச்சிருந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த தலையில் கட்டி இருந்தது. நீங்கள் சொன்னீங்க அந்த கட்டி மறையுதுன்னு சொல்லிவிட்டு அது போகிற மறைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினதை ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புனார். அதை படித்து பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி நம்மளும் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் இங்கே ஒரு லேடி தரையில் ஊர்ந்து போகிறதை பார்க்கிறேன்னொன்னே இவர் பார்க்குறாருன்னு நினச்சிக்காதுங்க. அந்த ப்ரோக்ராம் வரும்போது அப்படி லேடி நடந்து போகும், அந்த லேடி சுகமாகும். அதுதான் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது புரியாமல் இருந்து இந்த வசனம் அவர் சொன்ன பிறகு தான் புரிஞ்சுது. தற்கால சூழ்நிலை பிசாசினால் உண்டானது, இதை மேற்கொள்ளும் காரியம் ஆண்டவரால் உண்டாகும். ஆண்டவர் தனக்கு மகிமை தேடிக்கொள்வார். கரெக்ட். டிலே இஸ் நாட் அ டினையல். அவர் நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஆளை பார்த்துட்டு வச்சுருப்பார். நமக்கு கொடுக்க வேண்டிய நம்ம பாஸ் நமக்கு ஆசீர்வதிக்க. அதனால் நம்ம கலங்காமல் இருக்கணும், பதறாமல் இருக்கணும். மணவாட்டி பதறமாட்டாள், விசுவாசி பதறாள். மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கையில் இல்லாத போது பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்க முடியும், அப்போ தான் மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறார். நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா 4 தடவை 4 பேர்கிட்ட சொல்லுவோம் பெற்றுக்கொள்ள 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 அப்படின்னு. அது என்ன ஆகும்னா இனி பெற்றுக்கொள்கிற வாய்ப்பையும் பிளாக் பண்ணிடும். அதனால் வந்துக்கிட்டு இருக்க கிரேட்டர் அத்தாரிட்டி கேன்சல்ஸ் ஸ்மாலர் அத்தாரிட்டி. கிரேட்டர் லா கேன்சல்ஸ் ஸ்மாலர் லா. இப்போ அதில் வந்து நண்பனாக இருக்கும்போது நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, ஊழியக்காரனாக இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நண்பனானோடனே அத்தாரிட்டி அதிகரிக்குது. பிரைடு ஆனோடனே என்ன ஆகுது? அத்தாரிட்டி மேக்சிமம் ஆயிடுது. ஏன்?
ஐயா சொன்னான்னா அம்மா சொன்னான்னா எல்லாம் ஒன்று சரியா. ஆனால் எங்கள் ஸ்டாஃப் நான் சொன்னான்னு செய்வாங்க, ஒய்ஃப் சொன்னான்னு சொல்லுவாங்க. சில வேளை யார் சொன்னா, இது ஏன் செய்த, அம்மா சொன்னாங்க. அப்படியா? அதை மாதிரி பீட்டர்ஸ் மதரின் லாட்ட கிட்ட உங்களுக்கு எத்தனை நாள் காய்ச்சல் இருந்ததுன்னு, பயங்கரமான காய்ச்சல், கைவலி முட்டு வலி கால் வலி எல்லாம் சேர்ந்து 8 நாள் காய்ச்சலாக இருந்தது. இயேசுக்கு எப்படி சோகம் கொடுத்தாரு அப்படின்னா, இயேசு வந்து தொட்டாரு சோமாயிடுச்சு. இயேசு பேசக்கூட இல்லையா, தொட்டாரு சோமாயிடுச்சு. ஸோ ஜீசஸ் ஹேண்ட் ஹஸ் காட் அத்தாரிட்டி. அவர் தொட்டாரு, காய்ச்சல் ஹஸ் சம் அத்தாரிட்டி. Jesus' hand has got a greater authority that overcome the smaller authority. Matthew 8:15. அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இயேசு கையை தொட்ட உடனே சோமாய். இதை யார் எழுதியிருக்கா? மத்தேயு எழுதியிருக்கார். மத்தேயு தொட்டதை பார்த்தாரு எழுதியிருக்கார். லூக்கா கொஞ்சம் டாக்டர், அவர் கொஞ்சம் அதிகமாக கவனிப்பார். அவர் என்ன பார்த்தாருன்னா, இயேசு கிறிஸ்து தொட்டார் போயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து யோசிக்காரு, எப்படி இந்த பேதுரு நம்ம லீடர் 12 சீஷர்களுக்கு தலைவர், அவர் வீட்டில் அவங்க மாமியாருக்கு பிசாசு எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு பிசாசு பேதுருவை புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்ட பிசாசு இந்த அம்மா காய்ச்சல் கொடுத்துருக்கு. அப்போ லூக்கா எழுதும்போது மத்தேயு சொல்கிறார் தொட்டா சோமாஜி அப்படி. லூக்கா வந்து பிசாசை அதட்டினார், சுகம் கிடைத்தது. அது நீங்கள் அதுக்கு அடுத்த வசனம், மத்தேயு எழுதின அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஊர் பூரா பரவிருச்சு. பேதுருவின் மாமியார் 8 நாள் காய்ச்சலாக இருக்கும்போது இயேசுவை தொட்டார், சோமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பாதித்த அந்த பிசாசையும் அவர் அதட்டி விரட்டினார். உடனே அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த நியூஸ் வேகமாக பரவிடுச்சு. உடனே என்ன செய்யிட்டாங்க, டேய் நம்ம வீட்டில் உள்ள பிசாசையும் கூப்பிட்டு போவான், ஏசப்பா வந்திருக்காராம் பீட்டர் வீட்டுக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் பேதுரு மாமியாரை எப்படி சுகப்படுத்தினாரு? தொட்டு. அதுக்கப்புறம் பிசாசை எப்படி துரத்தினாரு? வார்த்தையினாலே. ஏப்போ எப்பிட்டம்மாவோ அப்படின்னாரு. 70 பேர் அனுப்புனா 2 அனுப்பி போயிட்டு வந்து சொன்னாங்க, உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகள் போகுது. அப்போ தான் அவங்களுக்கு அதிசயம், பிசாசு போகுதுன்னு நாமத்தினால போகுது அதிசயம். ஆனால் அவர் சொன்னார், டேய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இது போய் பொறி, இதை போய் பெருசாக வந்து சொல்ல வந்துட்டிங்களே, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்குடா, அதான் பெருசு. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? யுவர் நேம் இஸ் ரிட்டன். விக்டர் ஞானராஜ் நேம் இஸ் ரிட்டன். அதுதான் பெரிய காரம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.